இதில் நான் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 3 வெள்ளைப்பூடு துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ வெள்ளைப்பூடு பொரிஞ்சிட்டு இருக்கும் பொழுதே வெங்காயம் ஒன்று நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமாக 2 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்கி கொள்ள வேணும். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் நான் தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து இது கரிஞ்சு போகாத மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக 1 கப் மைசூர் பருப்பு நான் ஊற வச்சு சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்து 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதாவது மிளகாய் துகள்கள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்கிறேன். கலந்து இது நாங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு கொள்ளலாம். அப்போ உங்களுடைய பருப்பு நல்லாவே வெந்து வரும். ஊற வச்சுருக்கிறதால அது ஈஸியாக வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து பார்த்தா உங்களுக்கு பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் நாங்கள் பசலிக்கீரையை சேர்த்துக்கொள்ளலாம். பசலிக்கீரையை நல்லாவே நான் கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். தண்ணி எதுவுமே நாங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம். கூடவே பசலிக்கீரையும் நல்லா தண்ணி விடும். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பசலிக்கீரை நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி கிரேவியாக வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல திக்காக வேணுமெண்டா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக இருக்குமெண்டா நீங்கள் இப்போவே இறக்கி வச்சுக்கொள்ளலாம். சுவையான ஆரோக்கியமான பசலிக்கீரை பருப்பு கறி ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புதிய வீடியோஸ் உங்களை